வெண்கொடியா குழந்தை இல்லாத கவலைகளை அந்த மன்னனாகப்பட்ட மாடப்ப தலைவரிடத்திலே சொல்லி அழுது புலம்ப பார்த்தார் மாடப்ப தலைவர். அம்மா என்ன பிள்ளை இல்லாதது உன் கையிலையும் கிடையாது, என் கையிலையும் கிடையாது. கடவுள் பிள்ளை வரம் கொடுக்கணும்னு சொன்னா ஆண்டவன் கொடுக்கணும்னு நினைச்சா அதை யாராலையும் தடுக்க முடியாது. கடவுள் தடுக்கிறான்னு நினைச்சா அதை யாராலையும் கொடுக்க முடியாது. அம்மா நினைச்சாலும் நமக்கு கிடைக்காது, அது கொடுக்க முடியாது. ஏன் பிள்ளை இல்லன்னு ஏன் கவலைப்படுத? என்ன இல்லையேன்னு கவலைப்பட்டேன். பிள்ளை இல்லன்னு ஏன் கவலைப்படுத? எதுக்கு உனக்கு இந்த கவலை என்று அந்த மாடப்ப தலைவர் மாடி பிள்ளைய பார்த்து சொல்லுகின்றார். என்னையா சொல்லுகின்றார்? என் கண்மணியே, என் அம்மா மாடி பிள்ளையே, அம்மா என் கண்மணியே, என்ன பிள்ளைகள்ங்கிற கவலை தானே? ஆமா சொல்லுதேன், கேட்டுக்கோ. தத்துக்கு தம்பிள்ளை வாங்கி பிள்ளை இல்லன்னு கவலைப்படுதிய. தெத்துக்கு பிள்ளை வாங்கி நம்ம திறமையா வளர்க்கலாமே. காசுக்கு பிள்ளை வாங்கி நம்ம கனகமுடனே வளர்க்கலாமே. இந்த உலகத்துல எத்தனையோ பிள்ளை அம்மா இல்லாம அப்பா இல்லாம இருக்க. அதுல ஒரு குழந்தைய நம்ம தத்தெடுத்து வளர்க்கலாமே என்று மாடப்ப தலைவர் மாடி பிள்ளை இடத்திலே சொன்ன உடனே பார்த்தால் மாடி பிள்ளை வெண்கொடியா. உங்களை பார்க்க உங்களுக்கு எப்படி தெரிகின்றது? தத்தெடுத்து வளர்க்கலாம், காசுக்கு பிள்ளைய வாங்கி வளர்க்கலாம், பணத்துக்கு பிள்ளைய வாங்கி வளர்க்கலாம்னு சொல்லுவீங்களே. ஆனால் இந்த ஆப்ப நாட்டு கீழ்கையிலே தத்துக்கு பிள்ளை வாங்கி நம்ம திறமையா வளர்த்தாலும் பாக்கிறவா என்ன சொல்லுவா? மாடி பிள்ளையும் மாடப்ப தலைவரும் சேர்ந்து பெற்றெடுத்த குழந்தை வருதுன்னு சொல்லுவாளா? அப்படி ஒரு நாள் சொல்ல மாட்டான். காசுக்கு வாங்கின குழந்தை தத்தெடுத்து வளர்த்த பிள்ளை வருதுன்னு சொல்லுவா. என்று அந்த மாடி பிள்ளை சொல்லுகின்றாள். என்ன சொல்லுகின்றாள்? நான் தெத்துக்கு தம்பிள்ளை வாங்கி இப்படி தெருவாரியில வீட்டேனா தெருவாரு முன்னிடுமா என்ன தெரிஞ்ச நானும் ஒப்பிடுமா? ஒப்பிடாத மன்னா. என்னையா? தெத்துக்கு பிள்ளை வாங்கி திறமையாக வளர்க்கலாமே. காசுக்கு பிள்ளை வாங்கி கனகமா வளர்க்கலாமே. அம்மா அழகா நாமல் வளர்க்கலாமே. எத்தனையோ பிள்ளை அப்பா அம்மா இல்லாம அனாதையா இருக்கு. அதுல ஒரு பிள்ளைய தத்தெடுத்து நம்ம வளர்க்கலாம் என்று மாடப்ப தலைவர் மாடி பிள்ளை இடத்திலே சொன்ன உடனே பார்த்தால் மாடி பிள்ளை வெண்கொடியா. தெத்துக்கு பிள்ளைய வாங்கி வளர்க்கலாம், காசுக்கு பிள்ளைய வாங்கி வளர்க்கலாம், பணத்துக்கு பிள்ளைய வாங்கி வளர்க்கலாம். நீங்க சொல்லுவது சரிதான். ஒரு காலத்துல அந்த பிள்ளை கையில ஒரு 10 ரூபாயை கொடுத்து கடைக்கு போய் ஒரு ஜாமான வாங்கிட்டு வான்னு சொன்னா பிள்ளை நடந்து கடைக்கு போகையில பாக்குறவா என்ன சொல்லி பேசுவா? என்ன சொல்லுவா? மாடப்ப தலைவரும் மாடி பிள்ளையும் சேர்ந்து பெற்றெடுத்து குழந்தை வருதுன்னு சொல்லுவாளா? சொல்ல மாட்டா. அத்தெடுத்து வளர்த்த பிள்ளை வருதுன்னு சொல்லுவா. மன்னா பிள்ளை வாங்கி இப்படி பந்தலிலே விட்டேனானா என்ன பார்த்த சனந்தா ஒப்பிடுமா? ஒரு நாள் ஒப்பிடாதே. காசுக்கு பிள்ளை வாங்கி நாங்கள் தெருவிலே விட்டேனானா திருவுணரிடுமா என்ன கண்ட சனந்தா ஒப்பிடுமா? மன்னா நானும் நம்மளை சேர்த்துக்கிடாது. ஆமா, அதனால் தாம் பெக்கணும் பிள்ளை தன்னோட பிறக்கணும் பிறவி. ஆமா, அதான் சொல்லியிருக்காங்க. என்னையா? தங்கச்சி பிள்ளை தாம் பிள்ளையா இருந்தா தவத்துக்கு ஏன்னாதா போக வேண்டாமா? 1000 தான் இருந்தாலும் நம்ம எவ்வளவு அன்பா வளர்த்தாலும் ஒரு கட்டத்துல அது அடுத்தவா பிள்ளைங்கிறது நிரூபிச்சிரும். அதனால் தாம் பெக்கணும் பிள்ளை தன்னோடு பிறக்கணும் பிறவி. நம்மளுக்கு குழந்தை இல்லங்கிறது ஒரு கவலை இருந்தாலும் 2 பேருடைய ஜாதகத்தை பார்த்து ஜாதக விதிப்படி நமக்கு குழந்தை இருக்கா இல்லையா என்று பார்க்க வேண்டும் என்று அந்த மாடி பிள்ளை வெண்கொடியால் மாடப்ப தலைவருடைய ஜாதகத்தை எடுத்துக்கொண்டு எங்க வாராங்க பாருங்க. ஜோதிடரின் வீட்டை தேடி ஜோதிகிரி ஓடிவாரா ஓடி
ஜாதகத்தை எடுத்து வந்து ஜோதிடர் பார்த்து சொல்லும் அந்த பாப்பாங்கனிடத்திலே கொடுக்க, ஆமா பஞ்சாங்கம் பார்த்து சொல்லும் பாப்பான் அந்த வேதியரிடத்திலே ஜாதகத்தை கொடுத்த உடனே அந்த வேதியர் சொல்லுகின்றார் என்ன மாடப்ப தலைவருடைய ஜாதக விதிப்படி ஒரே ஒரு குழந்தவரம் இருக்கின்றது. ஆனால் குழந்தவரத்தை தாங்கள் அடைய வேண்டுமானால் சங்கரங்கோயிலே பள்ளி கொண்டிருக்கிறாரே சங்கரனைனார் ஆவுடப்பாருதியுடைய ஆலயத்திலே 41 மாதாந்த வெள்ளிக்கிழமை நீங்கள் சென்று பூஜை செய்து சங்கரனைனாரை வழிபட்டு வந்தார் உங்களுக்கு குழந்தை வரம் கிடைக்கும் என்று ஆண்டவன் மனமிறங்கி உங்களுக்கு குழந்தையை கொடுத்தாலும் கொடுக்கலாம். சொன்ன உடனே பார்த்தார். மாடிப்பிள்ளை பெண்குடியால் என்ன சனிக்கிழமை 41 மாதாந்த சனிக்கிழமை சங்கரனைனார் ஆலயத்துல சென்று அவர் நினைச்சு தவமிருந்து வணங்கி வந்தால் உங்களுக்கு நீங்க நினைச்சது நடக்கும் என்று ஜோதிடர் சொல்ல உடனே இந்த மாடிப்பிள்ளை பெண்குடியால் ஆனந்த சந்தோஷம் கொண்டு ஆப்ப நாட்டு கீழ்கையை விட்டு அம்மையான மாடிப்பிள்ளை பெண்குடியாலும் ஆடப்பத்தலை வருவார். அவர் எங்க வாரார் பாருங்க. நம்ம சங்கரன் கோயில் போக வேண்டும், சங்கரனைனார வணங்க வேண்டும் என்று அந்த சக்தியான மாடிப்பிள்ளை பெண்குடியால் அவர் எங்க வாரா பாருங்க. அங்கே ஆப்ப நாடு தன்னை கடந்து சக்தியான மாடிப்பிள்ளை வெண்கொடியால் மாடப்ப தலைவரோடு வேம்பாறு தனை கடந்து விளாத்திகுளம் பாதையாக கோயில் பட்டி விளக்கு விட்டு கழுகுமலை பாதையாக சங்கரங்கோயில் வந்தார். சங்கரங்கோயில் வந்து சேர்ந்தார். சங்கரங்கோயிலே வந்து அந்த சங்கரனைனார் ஆவுட பார்வதியாருடைய ஆலயத்திலே வடக்கு கோட்டை வாசலில 41 மாதாந்த சனிக்கிழமை நாமல் விரதம் இருக்க வேண்டும் என்று சொல்லி சக்தியான அந்த மாரிப்பிள்ளை பெண்கொடியால் வடக்கு கோட்டை வாசலிலை அவ எப்படி தவம் இருக்கின்றாள், அவ எப்படி விரதம் இருக்கின்றாள் சார்ந்து கொண்டு தரைமல்லி சந்தனத்தால் கோலம் வீட்ட இடமறியிலை குலை வாழை கமுகு நாட்டி களவாழை
சங்கரனைனார் கோயிலிலே வடக்கு கோட்டை வாசலிலே வடக்கு கோட்டை வாசலிலே கலந்து கொண்டு தலைமொழிகி சந்தனத்தால் கோலமிட்டு சந்தனத்தால் கோலமிட்டு கோலமிட்ட இடமதிலை குலைவாளை கமுகனாட்டி குலைவாளை கமுகனாட்டியே வாழை இலை விரித்து தந்தி முகனை பிடித்து வைத்தார். சக்தி கணபதியை பிடித்து வைத்தார். பிடித்து வைத்து ஆமா அம்மையான அந்த மாரி பிள்ளை பெண்குடியாலும் ஆடப்பக்களை வரும் ஆடப்பகலை வரும். அப்படியே விரதம் இருந்து வரும்போது விரதம் இருந்து வருகின்ற பொழுது சரியாக 40 சனிக்கிழமை விரதத்தை முடித்தார்கள். விரதத்தை முடித்தார்கள். 41வது சனிக்கிழமை ஆமா சங்கரனைனாருடைய ஆலயத்திலே வடக்கு கோட்டை வாசலில வடக்கு கோட்டை வாசலிலே இன்றைக்கும் போல விரதத்தை முடித்துவிட்டு விரதத்தை முடித்துவிட்டு இன்றைக்கு இரவு நாமல் இங்கு தங்கி ஆமா நாளை விடிய காலையிலே ஊருக்கு செல்வோம் என்று ஊருக்கு செல்ல வேண்டும் என்று தெப்ப குளத்து அருகிலை ஆமா மாடப்ப தலைவரும் மாடப்ப தலைவரும் மாடிப்பிள்ளை பெண்குடியாலும் பெண்கொடியாலும் படுத்து கண்ணையர்ந்து சயனம் செய்யும் போது ஆமா மாடிப்பிள்ளை கனவுல என்ன நடக்கு பாருங்க. என்னையா நடக்கின்றது? சங்கரங்கோயில் அரண்மனைக்குள்ள இருக்காரே என் சங்கரன் ஐனார் ஆமா பார்த்தார். பார்த்தார். ஆஹா 41வது மாதாந்த சனிக்கிழமை விரதத்தை முடிச்சிட்டு விரதத்தை முடித்துவிட்டு ஒரு குழந்தை வரம் வேண்டி ஆமா மங்கையை ஒருத்தி இங்க காத்திருக்காள காத்திருக்கிறாளே அவ கேட்ட வரத்தை கொடுக்கணும்ல கொடுக்க வேண்டும் அல்லவா என்று ஆமா அந்த ஆவுட பார்வதியை அழைத்து அழைத்து அம்மா என்னையா நான் சொல்வதை போய் ஆமா அந்த மாடிப்பிள்ளையுடைய கனவிலே கனவிலே சொல்லி வர வேண்டும் சொல்லிவிட்டு வர வேண்டும் என்று ஆமா அப்படியே இந்த ஆவுடை பார்வதியை பார்த்து சங்கரன் ஐனார் சொல்லுகின்றார். சொல்லுகின்றார். அம்மா என்ன சொல்லுங்க நல்லா கேட்டுக்கோ. நல்லா கேட்டுக்கோங்க நல்லா கேட்டுக்கோங்க. என்ன தெரியுமா? என்னையா மாடிப்பிள்ளை கனவுல போய் ஆமா எனக்கு அமர்த்தம் வேணுமா சமர்த்தம் வேணுமான்னு கேளு. அமர்த்தம் வேணுமா சமர்த்தம் வேணுமான்னு கேளு. கேட்டு ஆமா கனவுல என்ன பதில் சொல்லுதாளோ சொல்லுகிறாளோ வரத்தை உனக்கு கொடுத்தே நீ சந்தோஷமா போயிட்டு வான்னு கனவுல சொல்லிட்டு வந்து சொல்லிவிட்டு வா என்று ஆமா ஆவுட பார்வதி இடத்திலே சங்கரனைனார் சொல்ல சங்கரனைனார் சொல்ல உடனே இந்த மாடி பிள்ளையுடைய கனவிலே ஆமா சங்கரன் ஐயாரும் ஆவுடை பார்வதியுமாக ஆமா 2 பேரும் கனவுல தோன்றி நிக்காங்க. நிக்கிறார்கள். கனவுல நடக்கு. ஆமா என்ன நடக்கு? என்னையா நடக்கிறது? சங்கரன் ஐயார் மாடி பிள்ளையை அழைக்கின்றார். அழைக்கின்றார். அம்மா என்ன உங்களுடைய விரதத்தை கண்டு நாங்கள் மெச்சினோம். உனக்கு என்னம்மா வேணும் ஆமா என்று என்று மாடி பிள்ளையை பார்த்து சங்கரனைனார் கேட்ட உடனே அப்பம் பார்த்தார். சங்கரனைனாரை பார்த்து மாடி பிள்ளை சொல்லுகின்றார். சுவாமி என்ன வேணும் தெரியுமா? என்ன வர வேண்டும் அம்மா? விளையாட விளையாடே குழந்தை வரோம் வேணும் ஐயா வேணும் ஐயா அடியில் வைத்து விளையாட விளையாடே மகளை வரோம் வேணும் ஐயா வேணும் ஐயா கையில் வைத்து விளையாட விளையாடே கையில் வைத்து விளையாடே கை குழந்தை வேணும் ஐயா வேணும் ஐயா கை குழந்தை வேணும் ஐயா வேணும் ஐயா கையில் வைத்து விளையாடு விளையாடு கையில் வைத்து விளையாடு கை குழந்தை வேணும் ஐயா வேணும் ஐயா குஞ்சு விளையாட குழந்தை வர எனக்கு வேண்டும். குழந்தை வர எனக்கு வேண்டும். இந்த காலமெல்லாம் பெயருடனும் இந்த கரிசல் குளமான நகரத்திலேயே ஆமா காலக்கார தெய்வமா இருக்கக்கூடிய எங்க அட்டழகு இந்த சப்பானி முத்து இந்த சப்பானி மாட சுவாமி பிறக்க பாணி மாட சுவாமி பிறக்க அறையில் ஒரு சல்லடமா 5 மணி வெள்ளையமா இடையில் ஒரு சல்லடமா 7 மணி வெள்ளையமா எங்கள் ஐயா இந்த சப்பானி மாட சுவாமி பிறக்க பாணி மாட சுவாமி பிறக்க சங்கரன் ஐநாளிடத்திலேயே மாடி பிள்ளை பெண்குடியால் சொல்லுகின்றார். என்னையா சொல்லுகின்றார்? விளையாட குழந்தை வரம் எனக்கு வேண்டும். குழந்தை வரம் எனக்கு வேண்டும். மடியில் வைத்து விளையாட மதலை வரம் எனக்கு வேண்டும். மதலை வரம் எனக்கு வேண்டும். கையில் வைத்து விளையாட ஆமா எனக்கு ஒரு கை குழந்தை வரம் வேணும்னு கேட்டாள். அவன் பார்த்தால் இந்த ஆவுட பார்வதி. ஆமா அம்மா என்ன குழந்தை வரம் கேட்டிய? ஆமா சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷம். ஆனா நான் ஒரு கண்டிஷன் சொல்லுது அதை நீங்க கேட்கணும். நாங்க கண்டிஷனா கட்டளை என்ன தெரியுமா? என்னையா குழந்தை வரம் கேட்கறது சரிதான். ஆமா ஆமா உங்களுக்கு அமர்த்தன் வரம் வேணுமா? அமர்த்தன் வரம் வேண்டுமா? இல்லனா சமர்த்தன் வரம் வேணுமா? இல்லனா சமர்த்தன் வர வேண்டுமா? அம்மா என்னையா இது புதுசா இருக்கு. இது என்ன? அதான் நானும் முடிக்கேன். அமர்த்தன்னா என்ன? சமர்த்தன்னா என்ன? சமர்த்தன்னா என்ன? நீங்களே சொல்லுங்கம்மா. என்ன என்ன அமர்த்தன் அப்படின்னா? ஆமா கால் குணமா இருக்கும் கை குணமா இருக்கும். ஆனா அப்புறாணியா இருப்பான். ஆமா ஆயுசுக்கும் உன்னோடு இருப்பான். ஆனா ஆனா ஆமா சமர்த்தன் வரம் வேணும் அப்படின்னா சமர்த்தன்
சமர்த்தன் அப்படின்னு சொன்னா எந்த குறையும் இருக்காது. இருக்காது. வீராதி வீரன் சூராதி சூரன் சண்டியனா பிறப்பான். சமர்த்தன்னு சொன்னா அதுக்கு சண்டியன் அர்த்தம். ஆனா 21 வயசு வரைக்கும் அவன் வாம்பிள்ள. ஆமா 21 வயசு முடிஞ்சிட்டுனா அவன் யாம்பிள்ள. அவன் ஏம்பிள்ள. அவனை நான் என் கூட கூட்டிக்கிடுவேன், கூட்டிட்டு போயிருவேன் என்று. ஆமா சமர்த்தன் வர வேண்டுமா சமர்த்தன் வர வேண்டுமா என்று சங்கரனைனார் கேட்க, சங்கரனைனார் கேட்க, பார்த்தால் இந்த மாடிப்பிள்ளை பெண்குடியா. பெண்குடியால் சுவாமி என்ன கடவுளே கடவுளே அமர்த்தனை பெற்று அலங்கோலப்படுவதை விட, ஆமா என்ன என்னையா கை ஊனமாவோ கால் ஊனமாவோ ஒரு குழந்தை பிறந்துருச்சுன்னா நம்ம பார்த்து பார்த்து வாழ்நாள் பூரா அதை அழ முடியாது. ஆமா அதே வயசு இருக்க பிள்ளைங்க ஓடி பிடிச்சு விளையாடும் போது, ஆமா நம்ம பிள்ளை இப்படி இருக்கானேன்னு நமக்கு மனசு வேதனையா இருக்கும். பார்க்கும் போதெல்லாம் உள்ள முள்ளு குத்துன மாதிரி குத்திக்கிட்டே இருக்கும். ஆமா அதனால் ஆமா நானும் கஷ்டப்படுவேன், கஷ்டப்படுவேன், என் பிள்ளையும் கஷ்டப்படுவான், கஷ்டப்படுவான். அவங்க 2 பேரும் கஷ்டப்படுறத பார்த்து என் கணவனும் கஷ்டப்படுவான், கஷ்டப்படுவான். அதனால சுவாமி ஆமா சமர்த்தனை பெற்று அலங்கோலப்படுவதை விட, அலங்கோலப்படுவதை விட சமர்த்தனை பெற்று சாக கொடுப்பதே மேல் மேல் மேல். அவன் வயலே வந்துட்ட. ஆமா என்னையா 21 வயசு வரைக்கும் பையன் நல்லா துள்ளி விளையாடணுங்கிற என்னதான் இருக்க தவிர, ஆமா 21 வயசுக்கு அப்புறம் உன்னை விட்டுட்டு என்கிட்ட வந்துருவாமான்னு சொன்னதை அவ காதுல கேட்கவில்லை. ஏற மாட்டுக்குல்ல. ஆமா அமர்த்தனை வச்சுக்கிட்டு யாரு அலங்கோலப்படுதா? ஆமா ஒரு லேசா ஒரு சின்ன பிரச்சனாலும் என்னைய ஏமா நீ இப்படி பெத்த, என்னைய நீ கொண்டிருக்கலாமா சின்ன பிள்ளைலன்னா அந்த பையன் அந்த பிள்ளை நம்மளை பார்த்து கேட்கும். நம்ம என்ன பாவத்தை சொல்ல. ஆமா ஒரு பழியும் சொல்ல முடியாது, ஒரு பாவத்தையும் சொல்ல முடியாது, வழங்கலையும் சொல்ல முடியாது. அதனால ஆமா எங்களுக்கு தானே தெரியும். தெரியும் தெரியும், அவனுக்கு தெரியாது 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 என்று. ஆமா மாடி பிள்ளை பெண்குடியால் சமர்த்தன் வர வேண்டும் என்று கேட்க, வேண்டும் என்று கேட்க, அதே மாதிரி ஆவுடை பார்வதியும் சங்கரனைனாரும் நீங்கள் விரும்பியதை போல குழந்தை வரத்தை உங்களுக்கு தந்தேன் என்று சொன்னார். சொல்கின்றார். சொல்லும் போது சொல்கின்ற பொழுது கனவுல இருந்த என் மாடி பிள்ளை பெண்குடியால் பதறி நல்ல மொழிப்பார் பாவையான மாடி பிள்ளை கேட்டது நீ கேட்ட மாதிரியே சமர்த்தன் வரத்தை தந்தேன் என்று சொன்ன உடனே டக்குனு கனவுல இருந்து பதறி முழிச்சார். ஆமா கடவுள் வந்து நேர சொன்னது மாதிரி இல்ல, கனவுல ஒரு ஆள் சொல்லிட்டு போகுது, சொல்லிவிட்டு செல்கிறது. நைனாரும் ஆவுட பார்வதியா வந்து நீ சமர்த்த வரத்தை உனக்கு தந்தேன்னு சொல்லுதாங்களே. ஆமா என்று மாடப்ப தலைவரை வேக வேகமா தட்டி எழுப்பினார்கள். சுவாமி என்ன உள்ளவரம் கிடைச்சிட்டு எனக்கு கனவுல வந்து நம்ம சாமி சொல்லிட்டு போயிட்டாரு. நம்ம 41 மாதம் நம்ம நடையா நடந்ததும் வண்டி கட்டி வந்ததும் ஆமா நமக்கு பலன் கிடைத்து விட்டது. வட்ட பாட்டுக்கு பலன் கிடைத்து விட்டது. வாங்க போவோம் ஆமா என்று. ஆமா அந்த மாடி பிள்ளை பெண்குடியாலும் ஆடப்ப தலைவரும் சங்கரங்கோயில் தனை கடந்து ஆனந்த சந்தோஷமாக வாருங்க எங்கையா வருகின்றார். கீழ்கை அடி ஓடி வாரார்
கிடைத்ததென்று மகிழ்ச்சியோடு ஓடிவாரார். மகிழ்ச்சியோடு ஓடிவாரா. குழந்தை வரம் கிடைத்ததென்று கோதையவள் ஓடி வருகின்றார். கோதையவள் ஓடி வருகின்றார். ஓடி வந்து ஆமா ஆப்ப நாட்டு கீழ்கையிலே அம்மையான மாடி பிள்ளை பெண்கொடியாலும் நாடப்ப தலைவரும் இருக்கும் போது இருக்கின்ற பொழுது சங்கரன் ஐநாருடைய அருளாளே தாயான மாடி பிள்ளை வெண்கொடியாள் ஆவுட பார்வதியினுடைய கிருபையினாலே இருக்கார் வாருங்க. எப்படி இருக்கின்றார்? முதல் குழி மறந்தாள் குடி மறந்தாள் ஓராவது மாத்தையில உடையவர தஞ்சம் என்பார். இரண்டாவது மாத்தையில இறையோன கரங்குமிப்பார். மூன்றாவது மாத்தையிலே முக்கண்ணனை தஞ்சம் என்பார். நாலாவது மாத்தையில அவளுக்கு நாவரச்ச கிருகிருப்பு. என்னையா அது என்னம்மா நாலாவது மாத்தையில நாவரச்ச கிருகிருப்புன்னா என்ன? ஆமா, எவ்வளவு பெரிய கூட்டமா இருந்தாலும் இந்த 4வது மாசம் கர்ப்பமா இருக்கக்கூடிய பெண்களை தனியா கண்டுபிடிக்கலாம். அதாவது அவங்க இருக்க இடத்துல இருந்து சுத்தி சுத்தி புளிச்சுன்னு துப்பி வச்சுக்கிட்டு இருப்பாங்க. அதுதான் எப்படின்னா அந்த நாக்குல எச்சி ஊறிக்கிட்டு இருக்கும். ஆமா, 4வது மாசையில எச்சி ஊறிக்கிட்டே இருக்கும். ஆமா, அதான் துப்பி வச்சுக்கிட்டே இருக்கும். நாவரச்ச கிருகிருப்பு. ஆமா, 5வது மாசையில அறவயறு பூரணமா. என்னம்மா காலக்காரன் எப்படி துப்புவாங்கன்னு கேட்கான். எப்படிமா எப்படி துப்புவாங்கன்னு கேட்கான். மூக்குலியா துப்புவாங்க. துப்பி காமிச்சிடலாமா? 5வது மாசையில அறவயிறு பூரணம்னா என்ன? அறவயிறு பூரணம் அப்படின்னா என்னத்தான் நம்ம மாசமா இருக்கவே வெளியே சொல்லக்கூடாதுன்னு இழுத்து மூடினாலும் 5வது மாசத்துல நம்ம வயிற்றுக்குள்ள ஒரு தங்க கட்டி கிடக்குறது வெளியில தெரிஞ்சிடும். வயிறு அழகா காட்டி கொடுக்குறோம். அப்படி காட்டி கொடுக்குற மாதிரி படைக்க போய் தான் நிறைய இடத்துல பிள்ளைகள் தப்பிச்சுக்கிட்டு வருது. ஆமா, அப்படி படைச்சுமே பாருங்க, ரோட்டோரத்துல கிடக்க கட்டை பை காடு சாக்கு காடை எடுக்க பயமா இருக்கு. பிள்ளைய பத்து உள்ள போட்டிருக்காங்க ஐயா. ஆமா ஆமா, ஆமா. ஆனால் என்ன 6வது மாசையில அவளுக்கு அங்கமெல்லாம் தங்க நிறம். 7வது மாசையில இடைச்சேலை நகண்டிடுமா. 8வது மாதத்துல கட்டமண்ண விட்டு திம்பாள். 9வது மாசையில ஓடை போல சுழண்டிடுவாள். மாதம் 10 மாதமாச்சு. அழுத்திடுமான் திரேகமெல்லாம் தாயாகப்பட்ட அந்த மாடி பிள்ளை பெண்கொடியா வந்துட்டு என்னது இடுப்பு வலியும் குறுக்கு வலியும் அம்மாவுக்கு வந்துட்டு எதுக்கு வருது? வேறுகால வலிக்கு நமட்டுது. ஆமா, அப்ப பார்த்தால் இந்த மாடி பிள்ளை வெண்கொடியா என்னையா செய்கின்றார்? மன்னாதி மன்னவரே மகிடமுடி ராஜமன்னா மாடப்ப தலைவரை பார்த்து என்ன வயத்தை நல்ல வலிக்கூரையா எல்லாம் போகுதையா வழியும் குறுக்கு வழியோ என்னடிக்கு பொறுக்கணையே இடுப்பு வழியும்
காலம் போகுதையா இடுப்பு வழியும் குறுக்கு வழியும் எந்தனைக்கு பொறுக்கலையே பொறுக்கவில்லையே இந்த வழி வலிக்கும்னு தெரிஞ்சிருந்தா பிள்ளை கேட்டு தவம் இருந்திருக்க மாட்டாரு இருந்திருக்க மாட்டேனே அடே அப்பா எங்க அப்பா வழி லேசுப்பட்ட வழியா சரியான வழி இல்ல பாருங்க என்னையா அப்பா வில்லு படிக்கும் போது எனக்கு சொல்லி கொடுத்தாங்க என்ன சொல்லி கொடுத்தாங்க தெரியுமா என்ன இந்த ஆஸ்பத்திரியில போய் நல்ல லாந்த விடுவாங்க ஏமா லாந்த விடுவாங்க லாந்துனாதான் அந்த கயிறு வழியா அந்த வலி மேல போயிரும் கயிறை பிடிக்க பிடிக்க வலி மேல போயிரும் ஆமா குழந்தை பிறந்துரும் ஆமா அதனால ஆமா அந்த கையத்தை எட்டி பிடிக்கும் பொழுது கைகள் ரெண்டும் நோகுதம்மா கைகள் எல்லாம் நோகுதையா முடியல என்னால மூச்சு விட கூட முடியலையே மூச்சு விட கூட முடியாதுல்ல ஐயா அந்த வலி உங்களுக்கு வந்தா தானே தெரியும் ஆமா அது ஒண்ணு வச்சுக்கிட்டு தானமா உலகத்தையே கட்டி கட்டி ஆடுறீங்க அப்படியா ஆமா நீ சமந்து பாருங்க ஆதினால ஆமா ஆனால் அந்த மாடிப்பிள்ளை வெண்கொடியா ஒவ்வொரு கோயிலுக்கு ஒவ்வொரு நேவிதமா போடுகின்றார் ஐயா சொல்லுகின்றார் யாரால வழி வருது ஆமா பாருங்க கஷ்டம் வந்தா தான் கடவுளை தேடுவாங்க ஆபத்து வந்தா தான் ஆண்டவனை தேடுவாங்க அதே மாதிரி ஆமா வழி பொறுக்க மாட்டாமல் அந்த மாடிப்பிள்ளை வெண்கொடியா சொல்லுறா பாருங்க ஐயா சொல்லுகின்றார் ராஜாவுக்கு காட்டு அம்மானுக்கு சுவாமி கோவிலுக்கு கையருவானே அந்திடுங்க மாரியம்மே கோவிலுக்கு மாரியம்மன் கோவிலுக்கு மாவிலுக்கு எடுத்திடுங்க பிள்ளைய பெக்கணும்னு நினைச்சு அழுதா மன்னா மாரியம்மன் கோவிலுக்கு ஒரு மாவிளக்கு எடுத்திடுங்க கோயிலுக்கு ஒரு சூழாடு ஒண்ணு நேர்ந்திடுங்க சுவாமி கோயிலுக்கு ஒரு கையருவா நேர்ந்திடுங்க காட்டு அம்மனுக்கு ஒரு கொண்ட குப்பி நேர்ந்திடுங்க நியமிதமா போட்டுக்கிட்டு இருக்கா நியமிதம் போடும் போது ஆமா எப்படி இருக்கா பாருங்க எப்படி இருக்கின்ற எல்லாம் காத்து வரக்கூடிய இந்த அழகு கரிசல் குளமான நகரத்திரையர் ஐயாவான தப்பாணி மாட சுவாமி பிறக்க சொன்ன தப்பாது வரம் கொடுத்தா பொய்யாது என் வரத்துக்கார தப்பாணி மாட சுவாமி பிறக்க எங்க அம்மையான மாடி பிள்ளை பெண்கொடியா குளத்தை காக்க வந்த என் கட்டளவன் தப்பாணி முத்து பிறக்க மாடி பிள்ளை பெண்கொடியா அம்மா வயர்கள் வந்து ஆண் குழந்தை பெற்று
பெண்களுக்கு ஆமா ஆட்டிப்பட்டியாக வயர்கள் நொந்து அப்படியே ஒரு அழகான ஆண் குழந்தையை பெற்றெடுத்தார். பெற்றெடுத்த குழந்தைக்கு ஆமா முப்பாட நீக்கி குழந்தைய கையிலெடுத்து தண்ணீர் கொண்டு முகந்தொழித்து தகையடங்கா சேனை பூட்டி அந்த அருமை மகனை ஆமா அந்த ஆண் குழந்தையை சங்கரனைனாருடைய அருளாலே பிறந்த அழகு பிள்ளையை அந்த மருத்துவம் கையிலெடுத்து மாடி பிள்ளை கையிலே கொடுத்தார். கொடுத்த உடனே ஆமா மாடி பிள்ளை அந்த குழந்தைய கையிலே வாங்கி தவம் இருந்து பெற்றெடுத்த அந்த அருமாந்த ஆம்பள பிள்ளைய கையிலெடுத்து என்ன செய்கிறவாருங்க செய்கின்றார் கையில் எடுத்தார் வலது கண்ணோ கையில் எடுத்தார் இடது கண்ணோ நல்ல கையில் எடுத்தார் அவன் மறு கண்ணோ மாடிப்பிள்ளை பெண்குடியால் அந்த அருமாந்த அழகு வாய்ந்த ஆண் குழந்தைய கையிலெடுத்து மாற்றி கையிலெடுத்தால் மறு கன்னத்திலே முத்தமிட்டார். ஏந்தி கையிலெடுத்தால் இடது கன்னத்தில் முத்தமிட்டார். வாரி கையிலெடுத்தால் வலது கன்னத்திலே முத்தமிட்டார். குழந்தையை கையிலே வாங்கி ஆனந்த சந்தோஷம் கொண்டு எப்படி அந்த சங்கரனைனார் வாக்கு கொடுத்தாரோ எப்படி கொடுக்கிறாரோ சமத்தன் வர உனக்கு கொடுத்தேன் என்பதை போல ஆமா எந்த ஒரு குத்தம் குறையும் இல்லாமல் எங்கள் ஐயாவான இந்த சப்பானி மாடன் மாடப்ப தலைவருக்கும் மாடிப்பிள்ளை வெண்கொடியாளுக்கும் அந்த ஆப்பராட்டு கீழையிலே ஆமா அழகுடனே வந்து பிறந்திருக்கிறார். அந்த குழந்தைய கையிலே வாங்கி நேரம் மாடப்ப தலைவரிடத்திலே வந்து ஆமா குழந்தையை கொடுத்து பார்த்தார். என்னையா 16வது நாள் அந்த குழந்தைக்கு காப்பு கட்டு விழா என்று கொண்டாடி பாருங்க என்னையா பேர் வைக்கணும்ல. ஆமா அந்த காலத்துல குழந்தைக்கு 16வது நாள்ல தான் பேர் வச்சிருப்பாங்க. ஆனா இப்ப அப்படியா என்னையா குழந்தை பிறந்த உடனே பெர்த் சர்டிபிகேட் எடுக்கணும்னா பேரை முன்னாடியே முடிவு பண்ணி வச்சிருக்கணும். ஆமா முன்னாடியே நடத்திட்டு எழுதி கொடுத்தாதான் ஆமா குழந்தை பிறந்து வீட்டுக்கு வரும்போது சர்டிபிகேட்டோட கையில வர முடியும். ஆனால் 16வது நாள் என்று காப்பு கட்டு விழா என்று கொண்டாடி அழகு ஆண் குழந்தைக்கு என்ன திருநாமம் சூட்டுகின்றவாருங்க அரம்பையார்கள் குலவை போடு நடுநாடுங்க குலவை போடு நடுநாடுங்க பெற்றது அந்த குழந்தைக்கு பிறந்ததோடு குழந்தைக்கு அம்மையான மாடி பிள்ளையே நல்ல பிள்ளைக்கு சப்பானி முத்து என்று அவர் சமத்துடானே பேர் கொடுத்து அவர் பேராமம் கொடுத்தாரே என் பேர் பெரிய மாடி பிள்ளையே மாடி பிள்ளை வெண்கொடியா கொடுத்து
பிறந்ததொரு குழந்தைக்கு ஆமா அந்த ஆண் குழந்தையை கையில் எடுத்து 16வது நாளன்று 16வது நாளன்று காப்பு கட்டு விழா என்று கொண்டாடி அரம்பையர்கள் குலவை போட அகிலமெல்லாம் நடுநடுங்க மங்கையர்கள் குலவை போட மாநிலமெல்லாம் நடுநடுங்க அந்த குழந்தைக்கு ஆமா பிறந்ததொரு குழந்தைக்கு 16வது நாள் காப்பு கட்டு விழா என்று கொண்டாடி சங்கரனையினாருடைய அருளாலே பிறந்ததினாலே அரம்பையர்கள் குலவை போட அகிலமெல்லாம் நடுநடுங்க மங்கையர்கள் குலவை போட மாநிலமெல்லாம் நடுநடுங்க அழகு ஆண் குழந்தைக்கு உலகமெல்லாம் பெயர் விளங்கும்படி சப்பானி முத்து என்று பெயரை கொடுத்து சங்கரனையினார் அருளாலே பிறந்த குழந்தைக்கு சப்பானி முத்து என்று திருநாமத்தை கொடுத்து எப்படி வளர்த்து வருகின்றார் தாலாட்டி சீராட்டி தாயமிருதம் பாடூட்டி ஊராட்டி உரகாட்டி உத்தமியால் வளர்த்துவார் தலையாரியே விட்டோமா தண்டை கால்கள் மோதும் என்று பூமியிலே விட்டோமா நோகும் என்று அவன் மலரிலே தொட்டில் கட்டி நடை வளர்த்தி மாறிலே தொட்டில் கட்டி நடை வளர்த்தி சப்பானி முத்துவ அரண்மனைக்குள்ள அமர்ந்திருக்கும் எங்கள் ஐயா இந்த சப்பானி முத்துவை தாளாட்டி சீராட்டி தாயமிருதம் பாடூட்டி ஓராட்டி உரக்காட்டி உத்தமியால் வளர்த்து வருகின்றார் அறையிலே விட்டோமானால் தண்டை கால்கள் நோகும் என்று பூமியிலே விட்டோமானால் பொற்பாதம் நோகும் என்று தோளதிலே தொட்டி கட்டி தொடையதிலே நடை வளர்த்தி மாரதிலே தொட்டி கட்டி மடியதிலே நடை வளர்த்தி மகனாகப்பட்ட அந்த சப்பானி முத்துவை வளர்த்து வருகின்றார் வளர்த்து வரும்போது சப்பானி முத்துக்கு வயது என்னாகின்றது நல்ல வயதாகிலே மெல்ல விளையாடுவார் நல்ல வயதாகிலே அவர் எழுந்தரித்து ஓடிடுவார் காரி குத்தி கடுக்கும் கைக்கு தங்க வளையலிட்டு அவருக்கு தாயத்துவம் பாதி பந்து தங்கத்தாலே அறையாரா அதுக்கு மேல் முறி பொன்னாரே வீடு கடுக்க மோதிரவா காடு மிஞ்சி தங்கத்தாலே அவருக்கு கது கரடு மோதிரவா கூடாது அழகைகளெல்லாம் கூட்டி மீ அலங்கரித்தா சப்பானி முத்து அவருக்கு நடந்தோடும் பிராயமாச்சு அவருக்கு 5 நல்ல வயதுமாச்சு அழகு மகன் சப்பானி முத்து அந்த ஆப்ப நாட்டு கீழே அவர் அழகுடனே
எழுந்தரித்து ஓடிடுவார். மூன்று வயதிலே முடியறைக்கு காது குத்தி 4 வயதிலே நடந்து ஓடும் பிராயமாச்சி 5 வயதிலே அழகு மகனான சப்பானி முத்து கல்வி கற்க வைக்க வேண்டும் என்று அந்த மங்கையான மாடிப்பிள்ளை மனதிலே நினைக்கின்றார். தாயான மாடிப்பிள்ளைக்கு தெரியுமா? தெரியாது 21 வயதிலே ஏற்ற குற்றாலத்துல காசிராஜனுடைய அரண்மனையில முதல் மந்திரியாக வேலை பார்த்து தோப்புக்கு காவல் இருக்கும் போது சண்டாள தாசி செய்த வேலையினாலே பழத்தை கொண்டு போய் தாசியிடம் கொடுக்க பழத்தை களவாடியதாக சொல்லி குற்றம் சாட்டப்பட்டு இந்த சப்பானி முத்து அந்த குற்றால நகர்தனிலே நாயக்கம் பாறையிலே மாறுகை வாங்கி காசிராஜன் கட்டளையினால் மாறுகை வாங்கி வங்குளையா மாண்ட இந்த சப்பானி முத்து 21 வயசுல உயிர் இப்படி பிரியும் என்றாய் மாடிப்பிள்ளை நினைத்தார்களா? கிடையாது. எதிர்காலம் யாருக்கும் தெரியாது. ஒத்தைக்கு ஒரு மகனான இந்த சப்பானி முத்துவை மாடிப்பிள்ளை கல்வி கற்க வைக்க வேண்டும் என்று என்னென்ன கல்வி படித்து வருகின்றார்? என்ன படிக்கின்றார்? ஆவண்ணா இந்த எழுத்தையும் படித்து அழகு மகன் சப்பானி முத்து அறிவுரை கொண்டல் வேண்டும் அத்தனையும் தான் படித்து நல்ல வயதாரியிலே அவர் ஆணையத்தும் தான் படித்தான் நல்ல வயதாரியிலே நல்ல வயது மாற்றியே 9 வயது மாற்றியே உலக பிராணம் தான் படித்தான் 12 நல்ல வயது மாற்றியே அவர் படித்து வாரார் பள்ளியிலே அவர் பலகளையும் படித்து வாரார் நல்ல வயது மாற்றி அரிசுவடிதான் படித்தார் 7 வயதிலே எழுத்து நடை கற்றுணர்ந்தார் என்சுவடிதான் படித்து உலக பிராணம் தான் படித்து 10 வயது மட்டும் கலைகளை எல்லாம் படித்தார். அதற்கு அடுத்தால அழகு மகனான இந்த சப்பானி முத்து மேலும் என்னென்ன கலை படிக்கின்றார்? ஆணையே ஐயா குதிரை
படித்து வாரார். அப்படிதான் ஐயா. ஆனை ஏற்றம் குதிரை ஏற்றம் அடிபுடிகள் சிலம்பு தொழில் அடிபடிகள் சிலம்பு தொழில் ஓடி 9 முயலடிப்பார் இருந்து 80 உடும்படிப்பார் இருந்து 80 உடும்படிப்பார் வளைக்க சரந்தொடுக்க சரந்தொடுக்க வேண்டியதொரு கலை பிடித்தார் கலை படித்தார் என அழகு இந்த சப்பானி முத்து ஆமா கருகள் உலத்த காக்க வந்த எங்கட்டழகன் சப்பானி முத்து கட்டழகர் சப்பானி முத்து அதே அந்த ஆப்பராட்டு கீழ்கையிலை ஆமா படியாத கலைகள் அனைத்தும் படித்து முடித்தார். படித்து முடித்தார். படித்து முடித்தவுடனே ஆமா அவருக்கு வயது என்னாச்சு? என்னாகின்றது? என் அழகு மகன் இந்த சப்பானி முத்துக்கு சப்பானி முத்துக்கு வயதோ அழகாக 18 வயதாச்சு. 18 வயதாச்சு. 18 வயதிலேயே ஆமா அவர் என்ன அழகாக இருக்கின்றார். அப்படி எப்படி இருக்கின்றார்? ஆணுக்கு ஆண் ஆசை கொள்ளும் ஆண் அழகன் இந்த சப்பானி முத்து. சப்பானி முத்து அழகு நிறைந்திருக்கும் போது ஆமா வயது 21 வயதாச்சு. 21 வயதாச்சு. இன்னைக்கு சங்கரனைனார் என்ன சொன்னாரு? என்ன சொல்லுகின்றார்? என்ன 21 வயது வரைக்கும் அவன் உன்னுடைய பிள்ளை. ஆமா 21 வயதுக்கு அப்புறம் அவன் என்னோட பிள்ளை. என்னோட பிள்ளை என்னோட தான் அழைச்சிக்கிடுவேன்னு சொன்னாரு. ஆமா அதே மாதிரி ஆமையா அழகு மகன் சப்பானி முத்துக்கு சப்பானி முத்துவுக்கு கேடு காலம் வருகின்றது. கேடு காலம் வருகின்றது. ஆப்ப நாட்டு கீழ்வீர ஆண்டு வரும்போது ஆமா அது எந்த நாடு பாருங்க? எந்த நாடையா? நாடு நல்ல நல்ல நாடு. நல்ல நாடு நாவலர்கள் போடும் நாடு. நாடு கோடை மழை பொழியும் நாடு. நாடு குளிர்ந்த செந்தல் வீசும் நாடு. நாடு தென்காசி மாம்பட்டணத்தையே தென்காசி மாம்பட்டணத்தையே ஆண்டு வாரா காசிராஜே பட்டணத்தையே தென்காசி மாம்பட்டணத்தையே ஆண்டு வரார் காசினாரே. அந்த காசிராஜ மன்னன்தான் அந்த தென்காசி பட்டணத்தையே அவர் திறமையுடன் ஆண்டுவார். ஆறில் ஒரு கடமை வாங்கி ஆராய்ச்சி மணியும் கட்டி காசிராஜே ஆண்டு வரும் நாளை ஆண்டு வரும் நாளை அனர்த்தோ வந்து சேருங்கே ஆண்டு வராரோ நாளே நாளை அனரு வந்து சியாரோ கங்கே. நாட்டிலையும் நல்ல நாடு நாவலர்கள் புகழு நாடு. நாவலர்கள் புகழும் நாடு. கோடைமலை பொழிவு நாடு. குளிர்ந்த தென்றல் வீசு நாடு. அழகு குளிர்ந்ததென்றல் வீசு நாடு. எந்த நாடம்மா? எந்த நாடையா? நாடு வெச்சனமெல்லாம் பெயர் வழங்கி வரக்கூடிய பெயர் வழங்கி வரக்கூடிய தென்காசி பட்டணம். தென்காசி பட்டணம். அந்த தென்காசி மாநகரை ஆமா யார் ஆண்டு வருகின்றார்? யாரையா ஆண்டு வருகிறார்? அரகுண பாண்டியன் என்று சொல்லப்பட்ட ஆமா காசிராஜ மன்னன் ஆண்டு வருகின்றார். ஆண்டு வருகின்றார். அப்படி காசிராஜன் ஆண்டு வரும்போது ஆண்டு வருகின்ற பொழுது அவனுடைய அரண்மனையிலே ஆமா ஒரு அடங்காத குதிரை ஒன்று. குதிரை ஒன்று. குதிரைனா குதிரை சும்மா லேஸ்பட்ட குதிரை இல்ல. ஆமா அதான் முதல்ல சொல்லிட்டீங்களா அடங்காத குதிரை. கொல்லாத பேய் குதிரை. பேய் குதிரை. யாராலையும் அதை அடக்கவும் முடியாது. ஆமா பிடிக்கவும் முடியாது. பிடிக்கவும் முடியாது. உணவு கொண்டு போட போனாலும் கூட பயந்து பயந்து கொண்டு போய் கொல்லு போட்டு வருவாங்க. அப்படி அடங்காத அந்த பேய் குதிரை. ஆமா பார்த்தான் இந்த காசிராஜன். காசிராஜன் என்ன செய்தான்? என்ன செய்கிறார்? மந்திரிய வரவழைத்தான். ஆமா இவன் மந்திரி என்ன எப்ப எத்தனை நாளைக்கு இந்த குதிரையை இப்படியே லாயத்துக்குள்ள அடைச்சு வச்சு நம்ம பாதுகாக்க முடியும்? முடியாது. அதனால ஆமா சொல்லுவத ஒரு டாப்போலையில எழுதுன்னா எழுது என்ன சொல்லுதான்? என்ன சொல்லுகிறான்? 56 நாட்டு அரசர்களும் அறிவது என்னவென்றால் என்னுடைய இந்த காசிராஜனுடைய அரண்மனையில் ஆமா இந்த தென்காசி பட்டணத்திலே லாயத்துல அடைத்து வைத்திருக்கக்கூடிய அடங்காத இந்த குதிரையை யார் அடக்குகிறார்களோ யார் இந்த குதிரையை அடக்குகிறார்களோ அவர்களுக்கு என்னுடைய இந்த தென்காசி நாட்டிலை ஆமா என்னுடைய அரண்மனையிலே 1000 மந்திரிகளுக்கும் முதல் மந்திரி பணியும் தந்து ஆமா 1000 பொன் சம்பளம் 500 பொன் வெகுமதி வெகுமதி அப்படின்னு ஒரு அறிக்கை இட்டா. ஆமா ஆனா குதிரையை அடக்கிறது எப்படி அடக்கணும் தெரியுமா?
எப்படி ஐயா? குதிரைய ஓட விட்டு அடக்கணும். நின்றுகிட்டு இருக்க குதிரையை எட்டி பிடிச்சோம். ஆமா. அமுக்கணும் சொல்லி அடக்க கூடாது. குதிரைய ஓட விட்டு ஆமா யார் அடக்குகிறார்களோ அந்த அடக்குகிறவர்களுக்கு ஆமா 1000 மந்திரியில முதல் மந்திரி பணியும் தந்து 1000 பொன் சம்பளம் 500 பொன் வெகுமதி ஆமா என்று அறிக்கையிட்டார். அந்த அறிக்கையா செய்தியானது யார் காதுக்கு எட்டியது? யாருக்கு எட்டுகின்றது? நாட்டு கீழ்கையிலே இருக்கக்கூடிய ஆமா ஐயாவான சப்பானி முத்துக்கு எட்டுகிறது. காலாத காலமானது அடுத்தடுத்து வருகின்றது. காலம் சொல்லாமல் கொள்ளாமல் வருகின்றது. அறிக்கை செய்தியை கேட்டவுடனே ஆமா என்னடா என்னையா யாருக்கும் அடங்காத குதிரையா? ஆமா நான் போய் பாத்துக்கிடுவேன், நான் போய் அடக்கி காமிக்க என்று ஆமா அழகு மகன் சப்பானி முத்து நேர அம்மா கிட்ட வந்து சொல்லுகின்றார். அம்மா என்ன தென்காசி பட்டணத்திலே ஆமா காசிராஜனுடைய அரண்மனையிலே இருக்கக்கூடிய அந்த குதிரையை நாம் போய் அடக்கி வருகின்றேன் என்று ஆமா அந்த அழகு மகனிடத்திலே சொல்லும் போது சொல்லுகின்ற பொழுது பார்த்தால் இந்த மாடிப்பிள்ளை பெண்கொடியா மகனே சப்பானி முத்து சாமாரி சாமம் போல சதிய சாம நேரையில ஆடி வெள்ளி மாதம் 2வது வெள்ளிக்கிழமை என்று பிறந்த எங்கள் ஐயா இங்கு சப்பானி முத்த பார்த்து சொல்லுகின்றார். மகனே கட்டி மகனே தங்க மகனே சப்பானி முத்து எந்த தலம் போனாலும் அந்த தலம் போக வேண்டாம் அப்பா, தலம் போக வேண்டாம் மகனே சப்பானி முத்து வடநாடு போனவர்கள் ஐயா சப்பானி அழகு சப்பானி வருவாருண்டு போவாருண்டு மகனே சப்பானி சப்பானி முத்து தென்னாடு போனவர்கள் மகனே சப்பானி முத்து ஐயா சப்பானி திரும்பி வார பார்க்க மகனே சப்பானி ஐயா சப்பானி விளையாடு சமயமாச்சு ஐயா சப்பானி மாடு மாண்டவரை சப்பானி மாடு சப்பானி மாடசாமி கரிசல் கூடும் ஐயா சப்பானி மாடு ஐயா சப்பானி மாடு சாமம் போலே